இந்த பள்ளிவாசலை எப்படி அலங்கரிக்க கூடாது? ஆடம்பரமாக தேவையில்லாமல் அலங்கரிக்க கூடாது. அல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்று, இந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த காரியம் நடக்கும். அப்போது ஒரு விஷயம் சொன்னார்கள், இந்த பள்ளிவாசல்கள் மறுமை நாள் நெருங்கும் பொழுது பல பல கட்டிடங்களாக உயர்த்தப்படும். ஆனால் தொழுகக்கூடிய தொழிலாளிகள் ஒரு சில மக்கள் தான் இருப்பார்கள். நீங்க அப்படியே நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பல நாடுகளை பாருங்க, நம்மளுடைய ஊர்ல பாருங்க, பல ஊர்ல பாருங்க, பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் தொழுகக்கூடிய தொழிலாளி எவ்வளோ ஃபஜ்ர்ல ஒரு சஃப் வராது, மிஞ்சி போனா மகரிப்ல ஒரு சஃப் வரும். அவ்வளவுதான் நிலைமை. ஜும்மா அப்படின்னு சொன்னா ஒரு 5 சஃப் ஒரு பள்ளிவாசல் நிலவக்கூடிய ஒரு இடம். அதே பெருநாள் என்று சொன்னால் பள்ளிவாசல் இடம் பட்டாமல் வெளியில போய் தொழக்கூடிய ஒரு நிலைமை ஆகிவிட்டது. அப்ப தொழுவக்கூடிய நிலைமை எப்படி ஆகிவிட்டது பாருங்க. அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை அப்படி உண்மையாக இருக்கிறது. மறுமை நாள் நெருங்கும் பொழுது பள்ளிவாசல்கள் உயர்த்தப்படும், ஆனால் தொழுகையாளிகள் அப்படியே குறைந்து விடுவார்கள். அப்போது நீங்கள் மறுமையை எதிர்பார்த்திருந்தீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, பள்ளிவாசல் வந்தவுடன் எப்போதும் உட்காரக்கூடாது. உட்கார்வதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழ வேண்டும். அதுக்கு பெயர் தான் தஹிய்யத்துல் மஸ்ஜித். பள்ளிவாசலில் செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்ன? பள்ளிவாசலில் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்வுக்கு நாங்கள் சஜ்தா செய்துட்டு தான் கீழே அமர வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே குத்பாவிலே இதே போல ஜும்ஆவிலே உரையாற்றும் பொழுது ஒரு சஹாபி வந்தவுடன் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கும் ஃபஸல்லி ரக்அத்தைன், எழுந்திருச்சு 2 ரக்காத் தொழுது உட்காருங்க. ஏன்? பள்ளிவாசலில் எப்போது வந்தாலும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யாமல் துருவாமல் இந்த இடத்தில் உட்காரக்கூடாது. இது மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அப்ப பள்ளிவாசலில் எப்போது வந்தாலும் சரி 2 ரக்காத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுது தான் உட்கார வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுடைய ஒரு ஒழுக்கத்தில் உண்டு. அதே போன்று பள்ளிவாசல்களில் சிறுவர்களை நோக்கிதான் சொல்லுகின்றேன், குழந்தைகள் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பள்ளிவாசல்களில் அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஒரு ஹதீஸ் சொல்றேன், கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல வரும்பொழுது ஒரு சஹாபி கையை தூக்கி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் சத்தமாக. யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரச்சனை, யா அல்லாஹ் எனக்கு இந்த கடன், யா அல்லாஹ் எனக்கு இந்த கோபம், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை, இதை தீர்த்து விடு என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுடைய முதல் பெரிய நோக்கம் என்ன? தொழுகைதான்.